வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயிலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சியில். இது ஒரு அமாவாசை கோயில்னு சொல்லுவாங்க. அமாவாசை கோயில்ன்றதுனால இது ஒரு அங்காளம்மன் கோயில்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க. இது அங்காளம்மன் கோயில் இல்லை. இது என்ன கோயில் அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி கர்நாடக மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு கோவிலுடைய சந்நிதி இங்கே இருக்குது. அப்படி என்ன புகழ்பெற்ற சந்நிதி அப்படின்னா, நீங்களே யோசிங்க. பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்லபூதம் வளாஷ்டிகள் பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முனியும். உடனே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறனே, இது முருகர் கோவிலா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பில்லி சூனியம் இது போன்ற குறைகள் எல்லாம் அகழ்வதற்காக ஒரு அம்பாளை நாம் வழிபடுவோம். அந்த அம்மன் யாரு? நீங்களே யோசிங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நானே சொல்கிறேன் அதற்கான விடையை. அதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது என்ன கோயில் நான் பிறகு சொல்கிறேன். உங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்லுங்கள். பல பேருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கெல்லாம் யாரை குலதெய்வமாக வழிபட சொல்லுவாங்கன்னா, கன்னியம்மன் தாங்க. கன்னியம்மன் என்பவர்கள் யார் அப்படின்னா, ஆதிபராசக்தியிலிருந்து தேவி ஆதிபராசக்தியிலிருந்து தோன்றியவள் தான். சூரனை அழிப்பதற்காக தோன்றியவள் தான் சப்த கன்னிகள். அந்த சப்த கன்னிகளுடைய அந்த 7 கன்னிகளுடைய ஆலயம் தான் இது. நீங்கள் ஏதோ கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலயம்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது அந்த சந்நிதி இங்கே இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த சந்நிதி. அமாவாசை என்று இந்த கோவில் ரொம்ப சிறப்புமிக்கது. சிறப்புமிக்க வழிபாடு யாகம் எல்லாம் இந்த கோவிலில் நடக்கும். அது என்னன்றதை நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த சப்த கன்னிகளை இங்கே பானைகளில் வைத்திருக்கிறார்கள். சப்த கன்னிகளை இங்கே பானைகளில் வைத்திருக்கிறாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இவர் தான் இந்த கோவிலை உருவாக்கினவர். திருவேங்கட முதலியார் அப்படின்னு சொல்கிறவர். இவர் உருவாக்கிய இந்த கோவில் காலம் பல கடந்து இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்போடு இந்த கோயில் இருக்குது. 2004 குடமுழக்கு செய்யப்பட்ட இந்த கோவிலுக்கு 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சந்நிதியாக நாம் பார்ப்போம். இதுதான் இந்த கோவிலுடைய கருவறை. சப்த கன்னிகள் வீட்டு இருக்கக்கூடிய அற்புதமான இந்த காட்சி. இந்த அம்பாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 7 திருக்குடங்கள் சப்த கன்னியரின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். வாருங்கள் அடுத்து ஒவ்வொரு சந்நிதியாக தரிசிப்போம். இதுதான் கோவிலுடைய முகப்பு. இந்த பலிபீடம் கருவறையை நம்ம தரிசித்து விட்டு வெளியே வலதுபுறமாக நாம் வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும்போது ஒவ்வொரு சந்நிதியாக நாம் தரிசிக்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு சந்நிதியாக பார்ப்போம். முதல்ல அம்ச விநாயகர். இந்த கோவிலில் அம்சமாக வீற்றிருக்கக்கூடிய அம்ச விநாயகர். அவரை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறது பிரித்தியங்கரா தேவி. நான் முதல்லையே சொன்னேன் இல்லையா, கர்நாடக மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு கோவில்னு சொல்லி. அந்த சந்நிதி இங்கே இருக்கிறது. இதுக்கு தான் அமாவாசை அன்னைக்கு யாகம் வளர்ப்பாங்க இந்த சாமிக்கு. நாம் மிளகாய் வாங்கி கொடுக்கணும். அப்படி மிளகாய் வாங்கி கொடுத்தோம்னா சங்கல்பம் பண்ணி அந்த மிளகாயை யாகத்தில் போடுவாங்க. நான் 3-4 முறை பார்த்துருக்கிறேன். நெடி இருக்காது, காரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவ்வளவு மிளகாய் கொட்டுவாங்க. பெரிய பெரிய அண்டா நிறைய மிளகாய் கொட்டினாலும் அந்த நெடியோ காரமோ எதுவுமே இருக்காது. நம்முடைய கந்திஷ்டி, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பகை பில்லி சூனியம் இதெல்லாம் அகழ்வதற்கான தேவியின் வடிவமாக இருப்பவள் தான் பிரித்தியங்கரா தேவி. அந்த பிரித்தியங்கரா தேவி கர்நாடக மாநிலத்தில் புகழ்பெற்ற அந்த பிரித்தியங்கரா தேவி நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருப்பது இங்கு மிகுந்த சிறப்பு. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து பிள்ளையார்பாளையம்
பிள்ளையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய தாய்சேய் நல விடுதி, அதுக்கு எதிரில் தான் இந்த கன்னியம்மன் கோவில் இருக்குது. வருவதற்கு பேருந்துகள்லாம் கிடையாது. நீங்களாக தான் ஏதாவது பேருந்து வசதி செய்து கொண்டு வர வேண்டும். பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இருக்கிறது. பாருங்கள், வேப்ப மரமோ அரச மரமோ ஆண் பெண் அம்சம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சி சில கோவில்களில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப புராதான மரங்கள் இவை இரண்டும். இதன் அடியில், இந்த அரச மரத்தினுடைய அடியில் விநாயகர் வீற்றிருக்கிறார். விநாயகரை அப்படியே நாம் ஒரு வலம் வருவோமா? அவரை வலம் வந்து நம்ம தள்ளி வந்தோம்னா கொஞ்சம் தூரத்திலேயே நமக்கு ஸ்ரீ சரபேஸ்வரருடைய சந்நிதி நம் கண்களிலே காட்சியாக்குகிறது. சரபேஸ்வரருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சரபேஸ்வரரை வழிபடுவதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன என்று ஆராய்ந்தோமானால், பூகம்பம், தீ விபத்து, இடி, புயல், இது போன்ற பெரும் துன்பங்களை எல்லாம் நம் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சரபேஸ்வரரை நாம் வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அம்சமாக திகழ்பவர்தான் சரபேஸ்வரர். பாருங்கள், சரபேஸ்வரரை உங்கள் கண்களுக்கு நாம் காட்சியாக்குகிறோம். அதனை அடுத்து தீபம் ஏற்றி வழிபடுவதற்காக இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீப மண்டபம் இது. அதனை அடுத்து நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது நாகலிங்கேஸ்வரர். பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு சந்நிதி பாருங்கள், நாகலிங்கேஸ்வரர் சந்நிதி. இந்த நாகலிங்கேஸ்வரர் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோவிலை உருவாக்கினார் அல்லவா, குறியெல்லாம் சொல்லி கொண்டு இருந்த காலத்திலே கன்னியம்மன் மீது கன்னியம்மனுடைய வழிபாட்டிலே அந்த அம்மாவின் மீது பக்தி கொண்டு குறி சொல்லி கொண்டிருந்தார் அல்லவா, திருவேங்கட முதலியார் என்று சொல்லி இந்த கோவிலை உருவாக்கியவர். அவருடைய சமாதியிலே இந்த நாகலிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். எப்போதும் குருமார்களுக்கு சமாதிகளுக்கு மேலே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது வழக்கம். அது இந்த கோவிலிலே ஒரு சிறப்பம்சமாக திகழ்கிறது. அடுத்து இந்த கோவிலில் சப்த கன்னிகளையும் நம்ம அழகாக சிலை வடிவங்களாகவே, பெரும்பாலும் இந்த அம்மாக்களை சப்த கன்னியரை சிலை வடிவமாக நம்ம பார்க்க முடியாது, பார்க்கலாம். சிலை வடிவமாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதல்ல இருக்கிறது பிராமி, அந்த அம்மனை அடுத்து மகேஸ்வரி, அந்த அம்மாளை அடுத்து கௌமாரி, அவங்கள அடுத்து இருப்பவர்கள் வைஷ்ணவி, அந்த அம்மாள் அடுத்து இருக்கக்கூடியவர்கள் வராகி, அந்த அம்மாள் அடுத்து இருக்கக்கூடியவர்கள் மகேந்திரி, கடைசியாக இருக்கக்கூடியவர்கள் சாமுண்டி. எவ்வளவு பெரிய புராதான ஒரு அரச மரம் பாருங்கள். எத்தனை காலம் இந்த அரச மரத்தினுடைய வயது என்று நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அத்தனை ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரச மரம். அந்த அரச மரத்தினுடைய அடியிலே நாக சிலைகள், நாகதோஷத்தை போக்கக்கூடிய நாக சிலைகள், அதன் நடுவிலே குழலூதும் கண்ணன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இப்போ தெரியும். குழலூதும் கண்ணன் அந்த நாக சிலைகளுக்கு நடுவிலே. இது மாதிரி எங்கேயாவது தான் இருக்கும், வெகு சில இடங்களில் தான் இருக்கும். இந்த காட்சியை உங்களுக்கு விருந்தாக்குகிறோம். அதனை அடுத்து வந்தோம்னா நம்ம பார்க்க இருப்பது ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் சந்நிதி. இந்த லக்ஷ்மி குபேரர் சந்நிதியில் லக்ஷ்மி குபேரர் உங்களுக்கு நான் இந்த காட்சியை காண்பிப்பதும் நீங்கள் இந்த காட்சியை பார்ப்பதும் நற்பேறு. நம்முடைய வியாபார விருத்தி அடைய, நம்முடைய குடும்பத்திலே செல்வம் பெருக, நம்முடைய வாழ்விலே புகழ் மலர, எல்லாம் தரக்கூடிய
எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய லக்ஷ்மி குபேரரை நாம் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அத்தகு சிறப்பு. இவ்வளவு அமைதியான ஒரு சூழலில் இந்த லக்ஷ்மி குபேரரை வழிபடக்கூடிய வாய்ப்பு இந்த கோவில் நமக்கு நல்குகிறது. நன்கு தரிசனம் செய்து கொள்ளுங்கள் லக்ஷ்மி குபேரரை. அதனைத் தொடர்ந்து இறுதியாக நாம் தரிசனம் செய்யக்கூடிய சந்நிதி வீர ஆஞ்சநேயர் சந்நிதி. வீர ஆஞ்சநேயர் சந்நிதி, இத்தனை சந்நிதிகள் இந்த கோவிலில் இருக்குது. வீர ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நாம் வாழலாம். இந்த கோவிலுக்கு வழக்கமாக வரக்கூடிய ஒரு பக்தரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அம்மா கோவிலை பற்றி சில வார்த்தைகள் நம்மக்கிட்ட பகிர்வாங்க. சொல்லுங்கம்மா, கோவிலை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு வழக்கமாக நாங்கள் வருவோம் பக்தியோட, அது நம்மளுக்கு நிறைவேறுது. அப்படிங்களா? எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் எவ்வளோ நாளாக வந்தோம், இங்கே இருக்கிறோம். ஓஹோ, சரி சரி சரி. இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பக்கம். நல்ல ஒரு சிறப்பு, நம்ம நினைக்கிறது நிறைவேறும். சரிங்க, நன்றிம்மா. இன்னொரு முறை உங்களுக்காக பிரித்தியங்கரா தேவியை, அந்த அம்பாளுடைய தரிசனத்தை உங்களுக்கு காட்சியாக்குகிறோம். நன்கு வழிபட்டு கொள்ளுங்கள். நல்ல அழகான தரிசனம். என்ன நேயர்களே, இன்றைக்கி இந்த கன்னியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரித்தியங்கரா தேவி, லக்ஷ்மி குபேரர், சரபேஸ்வரர், ஹம்ச விநாயகர், வீராஞ்சநேயர் எல்லா சந்நிதிகளையும் நீங்கள் தரிசித்தீர்களா? இன்றைய உங்களின் அனுபவம் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கிறேன். முடிந்த அளவிற்கு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அமாவாசை என்று முடிந்தால் அமாவாசை என்று வாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற நாள்களில் ரொம்ப காலியாக இருக்கும். சில பேர் காலியாக இருக்கும்போது தான் வந்தால் நல்லா தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க சாதாரண வெள்ளிக்கிழமைகளில் வாங்க. மற்றவர்கள் அமாவாசை என்று வந்து அம்பாளுடைய ஆசியை, வாழ்த்தை பெற்று வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். நன்றி தமிழ் நெஞ்சங்களே. என்றும் இறைப்பணியில் உங்கள் காஞ்சி மு. புகழேந்தி. இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம். மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.